டெல்லியில் வந்து இறங்கிட்டோம்ல, வந்தோடனே இது ஓஜி வடாப்பாவ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி சாப்பிட்றியாப்பா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை, சென்னையிலையும் சாப்பிட்டதில்லை. இப்போ டெல்லி வந்து தி ஓஜியை வந்து ஒரிஜினலாக சாப்பிட்ணுன்னு எனக்கு இருக்குது போல். அதனால் வடாப்பாவ் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சட்னியை கொஞ்சம் தடைக்கலாம், ஒரு கடி கடிச்சிக்கலாம். How is it? கிரீன் சட்னி சூப்பராக இருக்குது. ஆலு வந்து காரம் செட்டிலாக இருக்குது. ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது. பெரிய பெரிய மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க மேலே. சூப்பராக இருக்குது. கிரீன் சட்னி எப்படி இருக்குது? கிரீன் சட்னி சூப்பராக இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் போல், அந்த மாதிரி இருக்குது. இது 2 சாப்பிட்டு அப்படியே வயிறு சாப்பிட மாட்டாங்க நம்ம, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் கிங் மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வடாப்பாவ் வந்து ஆக்சுவலாக வந்து அஃபோர்டபுள் தான், 30 ரூபா தான். இங்கே ரொம்பலாம் ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹைக்லாம் இல்லை. ப்ரைஸ்லாம் எப்படி பாருங்க உனக்கு? ப்ரைஸு நான் நினச்சேன் டெல்லினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். மெட்ரோலேருந்து இறங்கி வந்தோடனே நம்ம ஊரில் இயரிங்ஸ்லாம் வந்து 450 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்குறதும் 50 ரூபா 30 ரூபான்னு பிடிச்சி 40 ரூபா 30 ரூபா 40 ரூபா. செம ஷாக்கு. வினோத் கூட நம்ம 500 ரூபாய்க்கு இயரிங்ஸ் வாங்கிக்கோ அப்படின்றப்பல. எதுக்கு 500 ரூபாய்க்கு இயரிங்ஸ்? ஆமாம், அங்கே 2 வாங்க 500 ரூபாய்க்கு, அதுக்கு இங்கே வாங்கிக்க 10 வாங்கிக்க, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி. அதுதான் வேண்டாம், நம்ம வருவோம் பொறுமையாக வந்து ஷாப் பண்ணுவோம். இதுக்கு நம்ம டெல்லிக்குன்னு தனியாக 3 நாள் வந்து எது ஷாப் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சாச்சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுக்கு உடனே ஒத்துக்கிட்டாப்புல.